மக்களே இங்கே பாருங்க, வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, தெரியுதா? கிட்டத்தட்ட 2000 ரூபாங்க. நம்ம 2000 ரூபாய்க்கு தான் உள்ளே வந்தோம். அந்த 2000 ரூபா வந்து இவங்க வவுச்சராகவே கொடுத்துட்டாங்க. மேலே வந்து வெண்ணிலா இருக்குன்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, இது மேங்கோங்க. செமையாக இருக்கு. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. நான் இப்போ பாலியில் இருக்கேன். பாலியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஏரியா கிட்டே இருக்கேன். இங்கேருந்து வந்து நம்ம சவுத் சைட் ஆஃப் கூட்டா போக போகிறோம். அது வந்து 16 கிலோமீட்டர் போகணும். அங்கே வந்து இந்த எஜ் பாலின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் ஓரத்தில் இருக்குது. அங்கே ஒரு பூல் இருக்குது, கிளாஸ் பாட்டம் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2600 கிட்ட நம்ம அது யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி புக் பண்ணுங்கிறத நான் போக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கிராப் புக் பண்ணியிருக்கேன் பைக், அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தானே, 1 ஹவர் காட்டுது. நல்லா டிராஃபிக் இருக்கும் போல். அப்படியே போக நான் மற்றெல்லாம் சொல்கிறேன் மக்களே. நம்ம டிரைவர் வந்துட்டார். கிராப்பில் தான் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாலியில் எங்கே பார்த்தாலும் நமக்கு சீக்கிரமாக இந்த கிராப் டாக்ஸி கிடச்சிரும். நீங்கள் ஆப்பில் புக் பண்ணாட்டி சரி, நீங்கள் ஆனது வேலை அவங்களை சும்மா கை காட்டினாலே நின்றுவாங்க. நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அந்த கிராப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க, சரியா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பைக்லேயே போகணும். ரொம்ப தூரம் கம்மி தான், டிராஃபிக் அதிகமாக காட்டுது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. 2 மணிக்கிட்ட ரீச் ஆகும்னு காட்டுது. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போகணும். மக்களே ரெசார்ட் வந்தாச்சு. அந்த கிராப் டிரைவர் பார்த்திங்கன்னா உள்ள ரெசார்ட்டுக்குள்ளே வர கொண்டு வந்து விட்டார். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டார். 3/4 மணி நேரத்துலேயே வந்துட்டு இப்போ 1:45 தான் ஆகுது. செமையாக இருக்குங்க ரெசார்ட்டு. இந்த ஏரியாவே வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளே இருக்குங்க. ரொம்ப தூரம் உள்ள வந்து இந்த பக்கம் எட்ஜில் இருக்குது. இந்த பக்கம் தான் பீச் இருக்குது. வாங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். வாங்க போகலாம். ஹாய் ஹாய். Can I shoot a video? Video. Okay. Have a seat, please. Sure. Fazil Muhammad. Yes. This is for the full regulation. You can read first and to type. Okay. Thank you. இங்கே பாருங்கள், நம்மளை ரிசப்ஷன்லேருந்து பகியிலே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் பக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதிலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, வந்துட்டேன். பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சுது. அந்த பூல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா, செமையாக இருக்குங்க. தெரியுதா? அந்த பக்கம் பீச் எஜ்ஜில். Under name Fazil. Yes. Just information for the main restroom behind for the waterfall. Okay. The pool is a private area only the villa, and this one changing room for the everyone. Okay. Please wait, my friend. Hello, Mr. Fazil. Hi. Yeah, I will ask you. Okay. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சேஞ்ச் ரூம் இருக்குது. அந்த சைடு இது காட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே பூல் அப்படியே யூஸ் பண்ண சொன்னாங்க. போகலாம். இன்னொருத்தங்களை கொடுத்துருக்காங்க எஸ்கேட் பண்ணுறதுக்கு. புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பாருங்க, செமையாக இருக்குது. திஸ் பெட். ஓகே ஓகே. For the menu first. ஷோர். இங்கே பாருங்க, இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 2600 இது வந்து ஒரு க்ளூ கேப் வழியே புக் பண்ணேன். இங்கே வந்து ஸ்டே நம்ம எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட 50,000 மேலே ஆகும். ஆனால் இப்போ நம்ம எடுத்த இந்த வவுச்சர் படி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த வவுச்சர்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து வியூ காட்டுற மாதிரிங்க வேறு லெவலில் இருக்கும். இங்கேருந்து கீழே பார்த்தோன்னா நமக்கு அந்த பீச் ஃபுல்லாக தெரியும். நேற்று நம்ம அங்கே நுசா பண்ணிட போனோம்ல, அந்த மாதிரி இருக்குங்க கீழே. அங்கே போயிட்டு காட்டுறேன். மக்களே இங்கே பாருங்க, வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, தெரியுதா? செமையாக இருக்குங்க. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக அந்த பீச்சால் எல்லாம் தெரியுது. அதுக்கடுத்து நம்ம அந்த பூல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எதாவது ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து பூலில் போய் என்ஜாய் பண்ணுவோம். இதில் நமக்கு கிரெடிட் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இந்தோனேஷியன் மணிப்படி 4 லட்ச ரூபானா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 2000 ரூபாங்க. நம்ம 2000 ரூபாய்க்கு தான் உள்ளே வந்தோம். அந்த 2000 ரூபா வந்து இவங்க வவுச்சராகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஸ்பெண்டும் பண்ணிக்கலாம், சாப்பிடவும் செஞ்சுக்கலாம். இந்த மெனு பாருங்கள், இதுலேருந்து எதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எதாவது ஆனால் பே பண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். இதே மாதிரி இந்த வவுச்சர் யூஸ் பண்ணாமல் போனால் ரீஃபண்ட்லாம் தரமாட்டாங்களாம். நம்ம கண்டிப்பாக எதாவது சாப்பிட்டுட்டு போகணும், இல்லாட்டி அது நம்ம திரும்ப தரமாட்டேங்கிற மாதிரி சொன்னாங்க.
மக்களே நான் ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்துருச்சுங்க பாருங்க. ஒரு பீஸா ஆர்டர் பண்ணேன், அப்புறம் வந்து ஒரு பார்பிக்யூ கார்னு, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் பிளாட்டர் மாதிரி ஆர்டர் பண்ணேன். அப்புறம் இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீட்சாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. அருமை. காணும் சாப்பிட் நல்லா இருக்கு. இது என்னன்னு தெரியல, இந்த அவங்களே கொடுத்துருக்காங்க, நான் ஆர்டர் பண்ணல. இதுக்கு அடிஷ்னலாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வந்து வெண்ணிலா இருக்குன்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, இது மேங்கோங்க. செமையாக இருக்கு. வருதுங்க. கொடுத்த காசுக்கு சாப்பிடவும் செஞ்சுட்டு போயிடலாம். நாங்கள் இதெல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்து நம்ம பூலுக்கு போகிறோம். ஓகே மக்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க இந்த பூல் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, தெரியுதா? இதாங்க பூல், இன்ஃபினிட்டி பூல். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் பாட்டமும் இருக்கும், அந்த எட்ஜில் இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்களா? சாம பாருங்க, டைம் ஃபார் பூல் இறங்கலாம். ஓ செம ஆழம். கிட்டத்தட்ட நல்ல ஆழம் இருக்குண்ணா. ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி பார்ப்போம். எல்லாத்தையும் கொண்டு ஒரு வாரத்தில் வச்சிட வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க. கழுத்து வரைக்கும் இருக்கு. தெரியல எல்லா இடத்துலையும் இவ்வளோ ஆழம் இருக்கான்னு. பார்ப்போம். இல்லைங்க, நான் இறங்கின இடத்துல மட்டும்தான் ஆழம். மேடு ஏற ஆழம் கம்மியாது. அதே அதே ஆழம் மெயின்டைன் ஆகுதுங்க. இங்கே பரவாயில்ல, இங்கே பரவாயில்ல. மேடு வருது. இந்த எஜ்ஜுக்கிட்ட மேடு வருது. இங்கே பாருங்க, உங்களுக்கு அந்த சைடு காட்டுறேன். சரிதா? அப்படியே கீழே இருக்கு கிளாஸ் பாட்டத்தையும் காட்டுறேன். கீழே தான் இருக்கு. இருங்க, அது மேலே தான் நின்றுட்டு இருக்கேன். தெரியுதா?